அண்ணாவை போயிங்க எல்லாம் போய் புரட்டுங்க. போய் தாங்க என்ன போய் தஞ்சையில ஒரு மாணவி தற்கொலை பண்ணால 1 கோடி தரேனாரு. 2 வருஷம் ஆயிடுச்சு, 1 ரூபாய் தரல. சரத்குமார் ஒரு கட்சி வச்சிருந்தாரு. இதே சரத்குமாருக்கு ஏற்கனவே ரைடு இருந்துச்சு. டிடிவி தினகரன் மேல ஏகப்பட்ட ரைடு இருந்துச்சு, வழக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. சசிகலா மேல ரைடு நடந்துச்சு, வழக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாஜகவோட சேர்ந்தாங்க. என்ன கொள்கை சித்தாந்தமா? அப்படிலாம் இல்ல, உங்களுடைய மிரட்டல் உருட்டலுக்கு தான். பாட்டாளி மக்கள் கட்சி தன்னிச்சையா அவங்க செயல்பட்டா நீங்க விட்டுருவீங்களா? இப்ப அவங்களும் உங்க பக்கம் வந்துட்டாங்க. ஆக மொத்தத்துல உங்க கூட சேர்ந்த கூட்டம் எல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, ஈடி ரைடு, வருவாய்த்துறை ரைடுன்னு சொல்லிட்டு மிரட்டி உருட்டி உங்க கூட சேர்ந்த கூட்டம் தான். ராமதாஸ் அசிங்கமா சொன்னாரு, பாஜக பூஜ்யம்னாரு, பூஜ்யத்தோட கீழனாரு. பாஜக அருவருக்கத்தக்க கட்சினாரு, வெறுத்தாரு. டிடி தினகரன் நான் பாஜக கூட சேர்ந்தா தற்கொலை பண்ணிக்குவேனாரு. அப்பனா பாஜக கட்சி எவ்வளவு கேவலமா எவ்வளவு கீழ்த்தரமா நினைச்சிருப்பாரு. இப்ப தற்கொலை பண்ணிட்டார்ல, பாஜக கூட சேர்ந்தார்ல. என்ன கொள்கை, என்ன சித்தாந்தம், யாருக்காக? மக்களுக்காக கட்சியில் சேர்ந்தாரு? ஒண்ணுமே இல்ல, தன் சொத்தை காப்பாத்திக் கொள்ளலாம், வேற வழி இல்ல. பாஜக கூட சேர்ந்த கட்சி எல்லாருமே இன்னைக்கு பாதுகாப்போடு இருக்காங்க, யாருக்குமே எந்த ரைடும் இல்ல.